வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்க போகிறது 17/1/2021 நடந்த ஷிஃப்ட் 2க்கான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். என்டிபிசியினுடையது, சரிங்களா? ஆர்ஆர்பி என்டிபிசியினுடைய எக்ஸாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாங்க டேரெக்டாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, த ஸ்மாலஸ்ட் பாசிட்டிவ் நம்பர் விச் மஸ்ட் பி ஆடட் டு தி கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் 4 digits in order that the sum may be exactly divisible by 307. அதாவது 307ஆல் வகுப்படக்கூடிய 4 இலக்கு மிகப்பெரிய எண்ணு சொல்லி கேட்குறான். நார்மலாக வந்து கிரேட்டஸ்ட் 4 digit நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 999. அதே ஸ்மாலஸ்ட் 4 digit நம்பர் கேட்டாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100. சரிங்களா? இதான் வந்து ஸ்மாலஸ்ட். ஸோ கிரேட்டஸ்ட் நம்பரோட எந்த ஒரு எண்ணம் வந்து எந்த ஒரு பாசிட்டிவ் நம்பர் வந்து கூட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து 307 வகுப்புன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ கிரேட்டஸ்ட் 4 digit நம்பரோட எந்த ஒரு எண்ணை வந்து கூட்டணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 999 வந்து 4 digit நம்பர், கிரேட்டஸ்ட் 4 digit நம்பர். அதை வந்து நம்ம வந்து 307 வகுத்தோம் அப்படின்னா 307 வகுத்தோம்னா 3 தடவை போகுமா? 3 தடவை போச்சுன்னா 921 சொல்லி வரும். அதுக்கடுத்து வந்து என்ன வரும்? 78 வரும், 789. சரிங்களா? இப்போ வந்து இப்போ அடுத்தது வந்து 2 தடவை போகுமா? 2 × 307 ஈக்குவல் டு என்ன வரும்? 614 சொல்லி வரும். ஸோ மிச்சம் வந்து 175 இருக்குது. ஸோ 999ஓட வந்து எவ்வளவு கம்மி? 999ன்ற நம்பரை வந்து 307 வகுத்தோம்னா நமக்கு வந்து மீதி எவ்வளோ? 9999 வந்து 307 வகுத்தோம்னா நமக்கு வந்து மீதி வந்து 175 கிடைக்குது. சரிங்களா? இப்போது மீதி இல்லாமல் இந்த நம்பர் வந்து சப்போஸ் இங்கே 307ன்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் வந்து முழுமையாக போட்டிருக்குமா? ஸோ 4 digit நம்பரோட எந்த ஒரு எண்ணை கூட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்பர் இருக்குங்க இல்லையா, இந்த 307 அப்புறம் இந்த 175 இடையே உள்ள வித்தியாசம் என்ன பாருங்கள். வித்தியாசம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 132 வந்து வித்தியாசம். சரிங்களா? இதை வந்து இந்த இடத்துல கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த 4 digit நம்பரோடைய கிரேட்டஸ்ட் 4 digit நம்பர் வந்து 132 வந்து கூட்டினீங்கன்னா அந்த நம்பர் வந்து முழுமையாக வந்து வகுப்படும். 307ஆல் வந்து வகுப்படும். சரிங்களா? அவ்வளோதான் கான்செப்ட். இந்த வகுக்கும் எண் அப்புறம் இந்த மீதி இது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்கள். 132. ஸோ 132 கம்மியாக இருக்குது. ஸோ 132 கூட இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் வந்து முழுமையாக வந்து வகுப்பட்டிருக்கும். ஸோ அப்படின்றப்ப இதோட வந்து இந்த 9999 வந்து 132 கூட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கிரேட்டஸ்ட் 4 digit நம்பர் வந்து 4ஆல் வந்து வகுப்பட்டிருக்கும். அதோட வந்து 132 கூட்டணும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கொஸ்டின், காஸ் பவர் 4 தீட்டா மைனஸ் சைன் பவர் 4 தீட்டாவோட மதிப்பு கொடுத்தாங்க. இங்கே 1 - 2 sin square தீட்டாவோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. நமக்கு வந்து ஃபார்முலா வந்து 3 ஃபார்முலா அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். ஸோ காஸ் 2a ஜென்ரல் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ. இது வந்து ஒரு ஃபார்முலா. இதில் வந்து டெரிவேஷன் ஃபார்முலா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1. இது ஒரு டெரிவேஷன் ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா 1 - 2 சைன் ஸ்கொயர் ஏ. சரிங்களா? இது 3 வந்து ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு அக்கார்டிங் கொஸ்டின் படி என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 1 - 2 sin square தீட்டாவோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க. இதோட மதிப்பு என்ன? காஸ் 2a. இப்போது இந்த ஃபார்முலாவை பாருங்கள். இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் ஏ த ஹோல் ஸ்கொயர் கீழே எழுதுறேன். காஸ் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு சொல்லி எழுதலாம். சரிங்களா? இப்போ ஏ பவர் எம்ன்ற ஃபார்முலாவில் இந்த காஸ் பவர் 4 எப்படி எழுதலாம்? காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்பான் ஸ்கொயர்னு சொல்லி எழுதலாம். சைன் பவர் 4 வந்து இப்படி எழுதலாம் ஈக்குவல் டு 2/3. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போது இதோட ஃபார்முலா என்ன வரும்? a + b × a - b. ஏன்ற இடத்துல என்ன இருக்குது? காஸ் ஸ்கொயர் தீட்டா. பின்ற இடத்துல என்ன இருக்குது? சைன் ஸ்கொயர் தீட்டா. சரிங்களா? அப்போது இதோட மதிப்பு என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவா? ஸோ a + b × a - b ஈக்குவல் டு என்ன வரும்? 2/3. சரிங்களா? அப்போது சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு என்ன வரும்? 1 வரும். ஸோ 1ன்றது இங்கே என்ன வரும்? ஸோ 1 × காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லி வரும்.
இது வந்து டேரெக்டாக அடியாயிரும் சரிங்களா. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு 1ன்னு சொல்லி வந்துடும். 1 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வந்து சேம் அதே தான். இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்றது எக்ஸ் சமம் காஸ் 2a சமமா. ஸோ இது வந்து காஸ் 2a சமமாக இருக்கும். இதோட மதிப்பு ஈக்குவல் டு 2/3. காஸ் 2a வந்து எப்படி எழுதலாம், 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டான்னு சொல்லி எழுதலாமா. ஈக்குவல் டு 2/3ன்றதான் ஆன்சர். புரிஞ்சுங்களா. ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த 3 டெரிவேஷன் ஃபார்முலா வந்து தெரியணும். காஸ் 2a மதிப்பு காஸ் ஸ்கொயர் a மைனஸ் சைன் ஸ்கொயர் a, அப்புறம் 2 காஸ் ஸ்கொயர் a மைனஸ் 1ன்னு எழுதலாம். 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் சொல்லி எழுதலாம். இங்கே 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் தீட்டாவோட மதிப்பு தான் கேட்குறாங்க. அதோட மதிப்பு கடைசியில் 2/3ன்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் 5வது கொஸ்டின் நல்ல கொஸ்டின் ஆக்சுவலாக. சரிதா வந்து 2 பழைய சாம்சங் ஃபோனும் அடுத்து 3 எம்ஐ மொபைல் ஃபோனும் வந்து 40,200 வந்து வாங்குறாங்க சரிங்களா. இப்போ வந்து அதே ஃபோனை வந்து இப்போ வந்து அந்த சாம்சங் ஃபோனை வந்து 10% லாபத்துக்கும் எம்ஐ ஃபோனை வந்து 20% லாபத்துக்கும் விற்கும் பொழுது அவங்களுடைய டோட்டல் ப்ராஃபிட் வந்து 5,640 ரூபா. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எம்ஐ ஃபோனுடைய காஸ்ட் ப்ரைஸ் வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ வந்து நல்லா கவனிங்க, சாம்சங் ஃபோனு இங்கே வந்து எம்ஐ ஃபோன், இது வந்து 10% வந்து ப்ராஃபிட்டு, இதில் வந்து 20% வந்து ப்ராஃபிட். அப்போ மினிமமாக இதை வந்து எப்படி எழுதிடலாம், 10% இந்த 20% எப்படி எழுதலாம், 10% ப்ளஸ் 10% சொல்லி எடுக்கலாமா. அப்போ மினிமமாக வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, மினிமம் ப்ராஃபிட் வந்து 10% ரெண்டு மொபைலுக்குமே. அப்போது மினிமம் 10% ப்ராஃபிட்டா அப்படின்னா இங்கே 40,200க்கு 10% வந்து என்ன ப்ராஃபிட் வரும் பார்த்தீங்கன்னா, அதோட மதிப்பு 10% ஈக்குவல் டு 10/100 இன்ட்டு 40,200. இதோட மதிப்பு என்ன வரும், 4,020 வருமா. ஓகே, இப்போ 10%ஓட மினிமம் 10%ஓட மதிப்பு 4,020 ரூபா. அப்படின்னா டோட்டல் ப்ராஃபிட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 5,640. அப்போ அந்த 4,000 அப்போ மீதி எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, 5,640 4,020 ரூபா போச்சு அப்படின்னா மீதி எவ்வளோ இருக்கும், 1,620. இது எதனுடைய ப்ராஃபிட்டாக இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா, இது எதனுடைய ப்ராஃபிட்டாக இருக்கும்னா இந்த எம்ஐ ஃபோனுடைய எக்ஸ்ட்ரா 10% ப்ராஃபிட் தான் வந்து இந்த 1,620 ரூபா. அப்படின்னா 10% மதிப்பு எம்ஐ ஃபோனுக்கு வந்து எம்ஐ ஃபோனில் 10% மதிப்பு 1,620 ரூபா. அப்படின்னா 100%ன்றது எவ்வளோ இருக்கும், 16,200 ரூபாயாக இருக்கும். இப்போ அந்த 100% என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மொபைல் ஃபோன் சரிங்களா. ஸோ 3 எம்ஐ ஃபோன் ஈக்குவல் டு 100%. அப்படின்னா நமக்கு என்ன கேட்குறாங்க, ஒரு எம்ஐ ஃபோனோட காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் எம்ஐ ஃபோனோட அடக்க விலை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அப்போது 3 எம்ஐ ஃபோனுடைய விலை வந்து 16,200 ரூபா. அப்போ ஒரு எம்ஐ ஃபோனுடைய விலை வந்து என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, 16,200 வகுத்தல் 3 ஈக்குவல் டு என்ன வரும், 5 3 15, 5 3 15, மிச்சம் 1 4, 5,400 ஆன்சர். புரிஞ்சுதா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 7வது கொஸ்டின். Find the smallest perfect square number which must be added to the number 12519 to get a perfect square number. இந்த 12,519 வந்து எந்த ஒரு ஸ்கொயர் நம்பர் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பர் வந்து முழுமையாக வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக சொல்லி கேட்குறாங்க. ஸோ 12519 வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 டிஜிட்டாக பிரிச்சுருங்க சரிங்களா. 2 டிஜிட்டாக பிரிச்சிங்கன்னா கடைசியில் வந்து மிச்சம் கடைசி என்ன இருக்கும், இங்கே வந்து 1 இருக்கும். ஸோ ஒரு 1 ஸோ 1 கழிச்சிட்டிங்கன்னா 0. அடுத்ததாக இந்த 25 வந்து அப்படி கீழே இறங்கும். 25 கீழே இறங்கும் மொத்தத்தில் இங்கே என்ன பண்ணுவோம், இந்த நம்பரை வந்து அப்படி டபுள் ஆக்கணும். டபுள் ஆக்கிட்டு இங்கே எந்த நம்பர் போடுறோமோ அதே சேம் நம்பரை போட்டு இங்கே வந்து பெருக்கணும். அப்படின்னா 1 போட்டோம் அப்படின்னா 21 வரும். ஒரு 21 சரிங்களா. 2 போட்டோம்னா 44,000. ஸோ கூட போயிடுது. ஸோ 21 தான் வரும். அப்போ மிச்சம் என்ன இருக்குது, 49 இருக்குது. அடுத்ததான் வந்து என்ன பண்ணணும், இந்த 2 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 2 இருக்கு இல்லையா, சாரிங்க இங்கே 419 வருங்க. இந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இதை வந்து டபுள் ஆக்குங்க. இப்போது இந்த இடத்துல என்ன நம்பர் போடுறீங்களோ அதே சேம் நம்பரை இங்கே போட்டு வந்து நம்ம பெருக்கணும். அப்படின்னா இதுக்குள்ளே
வகுப்படணும். அப்படி வகுக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், 2 தடவை போட்டோம்னா 444 போயிடும். சரிங்களா, 444 போயிடும். ஸோ 2 தடவை போட்டோம்னா 444 இருக்கும். ஸோ 419 போல 444 சொல்லி அந்த நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் வந்து முழுமையாக வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்திருக்கும். சரிங்களா, அப்போ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன பார்த்தீங்கன்னா 25 வித்தியாசம். சரிங்களா, இப்போ கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் தி ஸ்மாலஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் விச் மஸ்ட் பி ஆடட் டு தி 12519. இந்த 12519ஓட எந்த ஒரு எண்ணை கூட்டினா, எந்த ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் வந்து கூட்டினீங்க அப்படின்னா இந்த நம்பர் முழுமையாக வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் மாதிரி சொல்லி இருக்காங்க. நமக்கு 419 தான் கடைசி இருக்குது. நமக்கு 444 இருந்துச்சுன்னா இது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும். இப்போ 444 வரணும்னா ப்ளஸ் 25 வந்து கூட்டணும். ஸோ அந்த எண்ணோட வந்து எதை கூட்டணும், 25 வந்து கூட்டினீங்க அப்படின்னா 25ன்றது ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் தான். ஸோ அப்படின்றப்போ 25 கூட்டினீங்க அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக வந்து இந்த நம்பர் வந்து முழுமையாக வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயராக வந்து இருக்கும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 8வது கொஸ்டின். ஒரு சம் ஆஃப் மணி வந்து கூட்டு வட்டியில் வந்து 15 வருஷத்துக்கு வந்து ரெட்டிப்பாகுதான். அதே நேரத்தில் அந்த அமௌண்ட் வந்து அதே சேம் சம் பிரின்சிபல் வந்து 8 மடங்கு ஆகணும் அப்படின்னா எத்தனை வருஷத்தில் வந்து அதே சேம் இன்ட்ரெஸ்ட் வந்து 8 மடங்கு ஆகணும்னா எத்தனை வருஷம் ஆகும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நல்லா கவனிங்க, இது பிரின்சிபல், இங்கே அமௌண்ட்டு. இப்போது ஃபஸ்ட்டு வந்து 1ன்னு சொல்லி இருந்த பிரின்சிபல் வந்து என்ன ஆகுது, 2ன்னு சொல்லி ஆகுது. எத்தனை வருஷம், 2/1 சொல்லி எடுத்துக்கலாம். இப்போது ரெண்டாவது அதே சேம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அதே சேம் பிரின்சிபல் 1ன்னு சொல்லி இருந்த பிரின்சிபல் வந்து 8 மடங்கு ஆகுது. சரிங்களா, இப்போது இந்த 8 வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3ன்னு சொல்லி எடுக்கலாமா, அவ்வளோதான். இந்த அடிமானம் என்னவோ அதுக்கு சமமாகற மாதிரி இந்த நம்பர் வந்து நம்ம மாற்றணும். அப்படின்னா 2/3. இப்போது 1 மடங்காக மாறுறதுக்கு, சரிங்களா, 2/1ன்னு சொல்லி மாறுறதுக்கு இந்த பவரில் இருக்குது பார்த்தீங்களா, இது மாறுறதுக்கு எவ்வளோ ஆகுது, 15 இயர்ஸ் ஆகுது. அப்போது இதே சேம் 3 × 15 = எவ்வளோ ஆகும், 8 மடங்கு ஆகிறதுக்கு 45 இயர்ஸ் ஆகும். சரிங்களா, இதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த மாதிரி மடங்கு கண்டுபிடிக்க சொன்னாங்களா அப்படின்னா டபுள் ஆகுது, ட்ரிபிள் ஆகுது, இந்த மாதிரி சொல்லி சொன்னாங்கன்னா இப்படி தான் வந்து நம்ம வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 12வது கொஸ்டின். கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் எக்ஸோட மதிப்பு, இது கொஸ்டினோட மதிப்பில் என்ன வரும்னு சொல்லி கேட்குறாங்க. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், எக்ஸ்ன்னு சொல்லிடலாம். ஸோ இந்த கணக்கு நேற்று போட்ட அதே சேம் கணக்கு தான் ரிப்பீட் ஆகிருக்கு. சரிங்களா, எக்ஸ் ப்ளஸ் 18/34 ப்ளஸ் இதை வந்து எப்படி எழுதலாம், முன்னாங்க 12 கூட்டல் 5 15 வகுத்தல் 4 சொல்லி எழுதலாம். அது 6ஆல் படிக்கணும்னா 3/4 வந்து எப்படி எழுதலாம், 15 வகுத்தல் 4 சொல்லி எழுதலாம். முன்னாங்க 12 கூட்டல் 3 15 வகுத்தல் 4. இது வந்து ரெண்டு பக்கமும் மேலே கீழே 6ஆல் பெருக்குனீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும், 90 வகுத்தல் 24 சொல்லி வருமா, அவ்வளோதாங்க. இப்போ 90 வகுத்தல் 24 = 23 ப்ளஸ் 13/24 சொல்லி இதை நம்ம எழுதலாம். சரிங்க, கலப்பு பின்னத்தை தனி இப்படி வந்து இப்படி பிரித்து எழுதலாம். அப்படின்றப்போ எக்ஸ் மதிப்படி தான் என்ன வரும், 108 வகுத்தல் 24 = 23 ப்ளஸ் 13/24 சொல்லி இருக்குமா. இப்போ இதோட மதிப்பு என்ன வரும், 5 12 6 12 72 4 12 96 4 24 96 மிச்சம் என்ன வரும், 12 வரும். சரிங்களா, அப்போது எக்ஸு ப்ளஸ் 4 ப்ளஸ் 12/24 சொல்லியிருக்கும் = 23 ப்ளஸ் 13/24. இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸோட மதிப்பு என்ன வரும், இந்த நம்பர் சேம் செட்டை அப்படியே கொண்டு போங்க. ஸோ 23 ப்ளஸ் 13/24 மைனஸ் 4 மைனஸ் 12/24. இந்த முழு எண்களை மட்டும் அப்படி இது பண்ணுங்கள், பின்னத்தை தனியாக பண்ணுங்கள். அப்போது 23 மைனஸ் 9ஓட மதிப்பு என்ன, மைனஸ் 4ஓட மதிப்பு என்ன வரும், 19 வரும். 19 கூட்டல் 13 மைனஸ் 12 13 மைனஸ் 12 வகுத்தல் 24 = 19 1/24 சொல்லி வரும். சரிங்களா, அவ்வளோதான். இது நேற்று பார்த்தா அதே சேம் கணக்கு தான்ப்பா. அடுத்து 13வது கணக்கு என்ன வரும்னா, த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் தி சன் when the length of the shadow of a pole is equal to its height. ரெண்டில் ஒரு போல் இருக்குது, அந்த போலினுடைய ஷேடோ வந்து சேமாக இருக்கும், இதோட லென்த் ரெண்டும் வந்து சேமாக இருக்கும். ஸோ இதோட லென்த்தும் இதோட லென்த்தும் சேம் சொல்லிட்டாங்க. அப்போ இது 1 அப்படின்னா இதோட மதிப்பு 1ன்னு சொல்லியிருக்கோம். இது வந்து ஒரு போல். சரிங்களா, ஏபின்னு சொல்லி வச்சுக்கலாம்.
ஏபின்னு சொல்லி ஒரு கம்பம் இருக்குது. அந்த கம்பத்தினுடைய உயரமும் அந்த அதனுடைய நிழலோட உயரம் வந்து சமமாக இருக்குது அப்படின்னா இந்த ஆங்கிலோட மதிப்பு என்ன சொல்லிக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தது என்ன, நம்ம தெரிஞ்சது 45 டிகிரி 45 டிகிரி 90 டிகிரி. சரி, 45 டிகிரிக்கு எதிர உள்ள பக்கம் வந்து 1ன்னு சொல்லி இருந்துச்சுன்னா 90 டிகிரிக்கு எதிர உள்ள பக்கத்தோட மதிப்பு √2ன்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்து கணக்குப்படி இங்கேயும் 1 இங்கேயும் 1 அப்படின்னா இதோட மதிப்பு என்ன வரும், தீட்டாவோட மதிப்பு 45 டிகிரின்றதான் ஆன்சராக இருக்கும். சரிங்களா, இதோட மதிப்பு 1, இதோட மதிப்பு 1னா இங்கே 90 டிகிரி, அப்போ 45 டிகிரி 45 டிகிரி சொல்லி தான் ஆன்சர் இருக்கும். சரிங்களா, அடுத்து 17வது கணக்கு இல்லைங்க 14வது கணக்கு சிம்பிளிஃபிகேஷன் கணக்கு. என்ன பார்த்தீங்கன்னா 1 கியூப்லேருந்து 8 கியூப் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதனுடைய அடுக்கில் வந்து -5/2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது கான்செப்ட் என்னன்னா, முதல் எண் இயல் எண்களின் இப்படி எழுதலாம். முதல் எண் இயல் எண்களின் கூடுதல் வந்து என்னவா இருக்கும் பார்த்தீங்கன்னா +n³ ஒரு கூடுதல் வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா n × n+1/2 2. சரிங்களா, முதல் எண் இயல் எண்களுடைய கணங்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா இந்த கணக்கு வந்து போட முடியும், அப்படி இல்லைன்னா அந்த கணக்கு போட முடியாது. ஸோ முதல் எண் நம்பர் ஆஃப் இயல் எண்களுடைய கணங்களின் கூடுதலுக்கு மதிப்பு இதுதான் n × n+1/2 2. அப்போ இதோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மதிப்பு இங்கே எண்ணுக்கு பல என்ன இருக்குது 8 இருக்குது. சரிங்களா, அப்போ 8 × 9/2 சொல்லியிருக்கும். சரிங்களா, இதோட மதிப்பு அதில் பவர் -5/2. சரிங்களா, இப்போது இது என்ன வரும் பார்த்தீங்கன்னா 8 9 72 72/2 36². இதோட மதிப்பு என்ன வரும் × -5/2 a⁴m என்ற ஃபார்மெட்டில். அப்போ 2 2 அடியாயிரும். அப்போ 36 -5ன்றது எப்படி எழுதலாம் -5. இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -5 அப்படின்னா √5 36 எழுதலாம். ஸோ இதோட மதிப்பு வந்து 36ல் வரும் பார்த்தீங்கன்னா 2 4 8 16 32 சாரி 7 9 36 ஒரு நிமிஷங்க. எஸ் இல்லை, நம்ம கணக்கில் ஆன்சரை பற்றி போடணும் இல்லையா. இங்கே எல்லாமே ஆன்சரை பாருங்கள். 6/10 10/3 6/3ன்னு சொல்லுவாங்க. இங்கே 36 - 5 இருக்குது. இதை வந்து எப்படி எழுதலாம் 6² 6² -5ன்னு சொல்லி எழுதலாமா, -5ன்னு சொல்லி எழுதலாம். ஸோ a⁴m என்ற ஃபார்முலாவில் 6/2 × -5 6 - 10ன்றதான் ஆன்சர். ஸோ இந்த பேசிக் ஃபார்முலா தெரிஞ்சால் தான் இந்த கணக்கை போட முடியும். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 17வது கொஸ்டின். இங்கே சைனுடைய மதிப்பு காசுடைய மதிப்பு சமம் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ a - b மதிப்பு என்ன சொல்லி கேட்கலாம். எந்த இடத்துல வந்து இது வந்து θ1ன்னு சொல்லி எடுத்துக்கலாம், இதை θ2ன்னு சொல்லி எடுத்துக்கலாம். எந்த இடத்துல சைனோட மதிப்பும் காசோட மதிப்பும் சமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 டிகிரியில் தான் வந்து சமம். சரிங்களா, சைன் 45 டிகிரியும் காஸ் 45 டிகிரியும் வந்து சமம். அப்படின்னா இங்கே θ1 + θ2 மதிப்பு என்ன வரும் 45 டிகிரி + 45 டிகிரியா. அப்போ θ1ல் என்ன இருக்குது 3a - 20 டிகிரி ப்ளஸ் θ2ல் என்ன இருக்குது 20 - 3b ஈக்குவல் என்ன வரும் 45 45 90 டிகிரின்னு சொல்லி வரும். இப்போ +20யும் -20 வந்து அடியாயிரும். ஸோ 3a - 3b ஈக்குவல் 90 டிகிரின்னு சொல்லியிருக்கோம். இப்போது இதில் வந்து 3 காமன் எடுத்திங்கன்னா a - b மதிப்பு 3 × a - b = 90 டிகிரின்னு சொல்லி வரும். அப்போது a - b மதிப்பு அடி கொடுத்தீங்கன்னா 30 டிகிரி சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் 19வது கொஸ்டின். The area of a greatest circle that can be inscribed inside a square of a side 21 cm. ஒரு சதுரம் இருக்குது. அந்த சதுரத்துக்கு உள்ளே வந்து அமையக்கூடிய அதனுடைய பக்கங்களை தொட்டு அமையக்கூடிய மிகப்பெரிய வட்டத்தினுடைய பரப்பளவு என்ன சொல்லி கேட்குறாங்க. ஸோ பக்கம் வந்து எவ்வளவு, இதோட பக்கத்தோட மதிப்பு 21 சென்டிமீட்டரா. அப்போ இதுவும் 21 சென்டிமீட்டர். அப்படின்னா இது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வட்டத்துடைய டயாமீட்டராக இருக்குமா. 21 சென்டிமீட்டர் வட்டத்தோட டயாமீட்டர். அப்போது இந்த வட்டத்துடைய ஆரம் என்னவா இருக்கும், ஆரம் வந்து என்னவா இருக்கும் 21/2 இருக்குமா. அவ்வளோதான் பரப்பளவு. வட்டத்தினுடைய பரப்பளவு ஃபார்முலா என்ன, πr² =
பையோட மதிப்பு என்ன 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் 21/2 இன்ட்டு 21/2 ஈக்குவல் டு என்ன வரும் 3721 அடி கொடுத்தீங்கன்னா 2 அடி கொடுத்தீங்கன்னா 4 2 11 ஈக்குவல் டு என்ன வரும் 33 21 சாரி இங்கே என்ன வரும் 63னா 63 11 மதிப்பு என்ன வரும் 3 6 3 9 அடுத்த ஒரு 6 693/2 ஈக்குவல் டு என்ன வரும் 3 2 6 4 2 8 6 2 12 வகுத்தல் 0.5 346.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ன்றதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 20வது கொஸ்டின் 7.98 expressed as a percent of 1.9 is 7.98 வந்து 1.9 உடைய எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லி கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் 1.9 ஈக்குவல் டு 7.98 சொல்லி கொடுத்தாங்க. அப்போது இங்கே என்ன வரும் எக்ஸோட மதிப்பு என்ன வரும் 7.98ஓட இந்த 100 பெருக்குனீங்க அப்படின்னா 798 சொல்லி வரும் வகுத்தல் 19 இந்த 1.9 வந்து எப்படி எழுதலாம் 19 வகுத்தல் 10 சொல்லி எழுதலாமா 19 வகுத்தல் 10 இது இன்னைக்கு பெருக்கல் இருக்கிறது இந்த பக்கம் முதல்ல வகுத்தல் போகும். ஸோ 19 வகுத்தல் 10 சொல்லி எழுதலாம். அடி கொடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 3 19 57 எஸ் 3 19 57 மிச்சம் என்ன வரும் 22 வருமா ஒரே நிமிஷங்க 3 19 57 4 19 76 ஸோ 4 தடவை போகும். அப்புறம் இங்கே ஒரு 2 தடவை போகும். ஸோ 42 தடவை வந்து 19 வந்து 798 வந்து அடி கொடுக்கும். ஸோ இங்கே எஸ் இங்கே கீழே 10 வந்து மேலே போகும்போதில் பெருக்கல்ல மாறும். ஸோ ஈக்குவல் டு 420% தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 23வது கொஸ்டின் சால்வ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. ஃபஸ்ட்டு போர்டு மாஸ் படி இது ரெண்டையும் வகுத்தீங்க அப்படின்னா 11 வரும். ஸோ 49 கூட்டல் 11 மைனஸ் 72 மைனஸ் 5. ஸோ ப்ளஸில் இருக்க சைன் அப்புறம் கூட்டிங்கன்னா 60 மைனஸ் 77 ஈக்குவல் டு மைனஸ் 17ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 24வது கொஸ்டின் ஒரு ரைஸ் இருக்கு இல்லையா ரைஸினுடைய விலை வந்து 25% வந்து அதிகமாக தான். அப்படின்னா அந்த ஃபேமிலி வந்து அவங்களுடைய கன்சம்ஷன் வந்து எவ்வளோ தான் குறைச்சாங்க அப்படின்னா அவங்களுடைய செலவு வந்து முதல்ல இருந்ததும் சேமாக இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச கான்செப்ட் ப்ரைஸ் வந்து கன்சம்ஷனுக்கு எதிர்த்தகவு. சரிங்களா? விலையும் நுகர்வும் ஒன்று கொண்டு எதிர்த்தகவு. விலை அதிகமாக இருந்துச்சுன்னா கம்மியான பொருள் வாங்குவோம், விலை கம்மியாக இருந்துச்சுன்னா அதிகமான பொருள் வாங்குவோம். அப்படின்னா இன்க்ரீஸ் இங்கே பர்சன்டேஜ் வந்து ப்ரைஸ் வந்து எவ்வளோ 25% இன்க்ரீஸ் ஆகுது. 25% பின்னாடியும் 1/4 அப்போது 4ஓட 1 கூடி 5ன்னு சொல்லி மாறும். சரிங்களா? அப்போது இங்கே ஃபஸ்ட்டு இனிஷியல் ப்ரைஸு இப்போ நியூ ப்ரைஸ் இல்லை சாரி காஸ்ட் ப்ரைஸ் இங்கே செல்லிங் ப்ரைஸ் வச்சுக்கலாம். இங்கே ப்ரைஸோட மதிப்பு என்ன ஆகுது 25% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ முதல்ல 4ன்னு இருந்தது இப்போ ஒன்று என்ன ஆகும் 5ன்னு சொல்லி மாறும். சரிங்களா? அப்போது கன்சம்ஷன் என்னவாக இருக்கும் அப்படி தலைகிலியா கன்சம்ஷன் வந்து தலைகிலியாக இருக்குமா? அப்போது இங்கே 5ன்னு இருந்தது 4ன்னு சொல்லி மாறும். அப்போ தான் வந்து அவங்களுடைய நுகர்வு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து சேமாக 20 சொல்லியிருக்கும். அப்போ 5லேருந்து 4 சொல்லி மாறி இருக்கு. எவ்வளோ குறைஞ்சிருக்கு 1 குறைஞ்சிருக்கு. எதுலேருந்து குறைஞ்சிருக்கு 5லேருந்து 1 குறைஞ்சிருக்கு. ஸோ எவ்வளவு இன்ட்டு 100 ஈக்குவல் டு 20% வந்து அவங்களுடைய கன்சம்ஷன் வந்து குறைச்சாங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் அவங்களோட செலவு வந்து ஆரம்பத்தில் இருந்தது போல் சேமாகவே இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் இதோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. இதோட மதிப்பு வந்து கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது √54 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 × 6ன்னு சொல்லிடலாம். அப்போது 9 வந்து ரூட் அவுட் வெளியே எடுத்தீங்க அப்படின்னா இதோட மதிப்பு என்ன வரும் 3√6 ப்ளஸ் 150 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 எஸ் 25 எழுதலாம். அப்போது 25 ரூட் அவுட் வெளியே எடுத்தீங்கன்னா 5 வந்து வெளியே வரும். ஸோ 5√6 ஈக்குவல் டு 19.60. அப்போ இதோட மதிப்பு என்ன வரும் 8√6 ஈக்குவல் டு 19.60. அப்போ √6ஓட மதிப்பு 19.60 அப்போ 8. சரிங்களா? 8√6னா அதோட மதிப்பு 8 × √6ன்னு அர்த்தம். ஸோ இங்கே பெருக்கல் இருக்கிறது இந்த பக்கம் முதல்ல வகுத்தலமாக இருக்கும். இப்போது இதோட மதிப்பை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 × 6. ஸோ 6 வந்து 36 வந்து 6 வந்து வெளியில் எடுக்கலாம். சரிங்களா? ரூட் அவுட் வெளியே எடுக்கும் போது 6 வந்து மாறும். ஸோ 6√6 ப்ளஸ் 16 96. ஸோ 16 வந்து ரூட் அவுட் வெளியே எடுக்கும் போது 4 சொல்லி மாறும். ஸோ 4√6
ஈக்குவல் டு என்ன வரும் 10√6 ரூட் 6ஓட மதிப்பு என்ன 19.60. அப்போ 10 × 19.6 வகுத்தல் 8 இதோட மதிப்பு என்ன வரும் முழு என்ன மாறிடுமா 60. சரி எடுத்தீங்கன்னா இதோட மதிப்பு என்ன வரும் 196 வகுத்தல் 8ன்னு சொல்லி வரும். ஸோ 196 வகுத்தல் 8 என்ன வரும் ஓரட்டை ஈரட்டை 16 ஈரட்டை 16 மிச்சம் 3 4 32 மிச்சம் 4 இருக்கும். ஸோ 24.5ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 28வது கொஸ்டின். 2 நம்பர்ஸ் வந்து 2:3ன்ற விகிதத்தில் இருக்குது. சாரிங்க 28வது கொஸ்டின் இல்லையா. இதோடைய சிம்பிளிஃபிகேஷன் கேட்குறாங்கப்பா. போர்டு மாஸ் தேரிப்படி ஃபஸ்ட்டு வந்து வகுத்தல் பண்ணணும். இது பண்ணிங்கன்னா என்ன வரும் இதோட மதிப்பு 1 சொல்லி வரும். அப்போது 11 கூட்டல் 1 ப்ளஸ் 11 14 121 மைனஸ் 11 ப்ளஸ் 11 மைனஸ் 11 அடியாயிரும் ஈக்குவல் டு 122ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 29வது கொஸ்டின். 2 நம்பர் இருக்குது 2:3ன்ற விகிதத்தில் இருக்குது. இதில் வந்து சிறிய நம்பரோட வந்து சிறிய நம்பரினுடைய 20%ஓட 20 கூட்டினீங்க அப்படின்னா அது வந்து பெரிய நம்பருடைய 10%ஓட 25 கூட்டுறதுக்கு சமமாக இருக்கும். அப்படின்னா அந்த ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ விகிதம் வந்து 2:3 அப்படின்னா அந்த எண்கள் வந்து என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த எண்கள் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா 2x 3xன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் அந்த எண்களை. அப்போது இதில் சிறிய எண் என்ன பார்த்தீங்கன்னா 2x, பெரிய எண் வந்து 3x. கணக்குப்படி என்ன கொடுத்துருக்காங்க அக்கார்டிங் டு த கொஸ்டின் சிறிய எண்ணினுடைய 20% என்ன 1/5 1/5. ஸோ சிறிய எண்ணினுடைய 20%ஓடு சிறிய எண்ணுடைய 20%ஓடு 20ஐ கூட்டும் பொழுது கிடைக்கும் மதிப்பு பெரிய எண்ணினுடைய 10%ஓடு 100லே போட்டுக்கலாமே 20/100லே போட்டுக்கலாம். பெரிய எண்ணுடைய 10%ஓடு 25ஐ கூட்டுவதற்கு சமம் சொல்லி கொடுத்தான். அவ்வளோதாங்க. இதோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா பெரிய எண் வந்து என்ன 3x. சாரி இதோட மதிப்பு என்ன வரும் 40x upon 100. ஸோ 40x upon 100 plus 20 ஈக்குவல் டு இதோட மதிப்பு என்ன வரும் 30x upon 100 plus 25. இப்போ மாறிலி பூரா ஒரு பக்கம் கொண்டு வாங்க, நம்பர் பூரா ஒரு பக்கம் கொண்டு போனீங்க அப்படின்னா 40x வந்து 30x கழிஞ்சு 40x minus 30x upon 100 ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் 20 வந்து இந்த பக்கம் முதல்ல மைனஸ் 20 மாறும் 25 மைனஸ் 20 அந்த மதிப்பு என்ன வரும் ஒரே ஒரு நிமிஷங்க. இப்போ வந்து இதோட மதிப்பு என்ன வரும் 10x upon 100 இருக்கும். 100 இந்த பக்கம் மட்டும் போகும்போதில் 5 × 100 500ன்னு சொல்லி வரும். அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன வரும் 50ன்னு சொல்லி வரும். நமக்கு என்ன கேட்குறாங்க ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்குறாங்க. ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன 2x ஈக்குவல் டு 2 × 50 100ன்றதான் ஆன்சர். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் 33வது கொஸ்டின். ஒரு கிளாஸில் வந்து 65 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அதில் 20 ஸ்டூடெண்ட் வந்து ஒன்லி மேக்ஸ் மட்டும் விரும்புகிறாங்க. சரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வென் டயக்ராமில் வந்து இந்த மாதிரி 3 டைப் வந்து சேர்ந்துருக்க மாதிரி கொடுத்தாங்கன்னா அது வந்து எப்படி நம்ம எடுத்துக்கணுன்ற பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாம் சேர்ந்தது வந்து ஒரு யூனிவர்ஸ் சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா. இப்போது இந்த க்ரீன் கலர் இருக்கிறது வந்து இது வந்து ஏ வட்டம், இது பி வட்டம், இது வந்து சி வட்டம். அப்படின்னா இதில் வந்து ஏ மட்டுமே இருக்கக்கூடிய மதிப்பு என்ன எந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் மார்க் பண்ணிருக்கு இல்லையா இந்த இடம் தான். அதே நேரத்தில் பி மட்டும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது மார்க் பண்ணக்கூடிய இந்த க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது தான் இந்த இடம். இப்போது சி மட்டும் அப்படின்னா இந்த பாயிண்ட். சரிங்களா. இதில் இருந்து இந்த விளக்கு மாதிரி வருதுங்க இல்லையா, விளக்கினுடைய பகுதி மாதிரி வருது இல்லையா, இந்த பகுதி மட்டும்தான் சி. இப்போது ஏவும் பியும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒன்லி ஏ அண்ட் பின்னு மட்டும் கொடுத்தாங்கன்னா இந்த பகுதி. சரிங்களா. இந்த பகுதி. அதே நேரத்தில் ஒன்லி பி அண்ட் சின்னு கொடுத்தாங்கன்னா இந்த பகுதி. அதே நேரத்தில் ஒன்லி ஏ அண்ட் சின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த பகுதி. ஏ அண்ட் சி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இது மொத்தம். சரிங்களா. இப்போது இது 3 எல்லாமே கலந்து இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் இருக்குங்க இல்லையா, இது வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. சரிங்களா. இதுதான் கான்செப்ட். அப்படி பார்த்தீங்கன்னா கணக்கில் வந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ஒன்லி மேக்ஸ். அப்போது இது வந்து 20. இந்த பாயிண்ட் இந்த விளக்கு மாதிரி இருக்குங்க இல்லையா, விளக்கு வந்து தலைக்குப்புற கழுத்து வச்ச மாதிரி இருக்கா,
விளக்கு மாதிரி இருக்கக்கூடிய பகுதி 20 மேக்ஸ். 25 ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ஒன்லி இங்கிலீஷ்னா அப்போ இந்த பகுதி தான் 25. அப்போ வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் லைக் போத் இங்கிலீஷ் அண்ட் மேக்ஸ். 15 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிலீஷும் மேக்ஸ் வந்து லைக் பண்ணுறாங்க. ஸோ இங்கிலீஷ் மேக்ஸ் கலந்துருக்க பகுதி இந்த பகுதி. சரிங்களா? அடுத்ததா இப்போ 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மொத்தம் வந்து எவ்வளவு 65 ஸ்டூடெண்ட். 8 ஸ்டூடெண்ட்ஸ் லைக் கம்ப்யூட்டர். 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டர் வந்து லைக் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்யூட்டர் வந்து இந்த சி வட்டம் இது முழுவதும் வந்து கம்ப்யூட்டர். இது முழுவதும் நல்லா பாருங்கள், இது முழுவதும் வந்து கம்ப்யூட்டர். இதில் வந்து 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணுறாங்க. எவ்வளவு 8 ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இதில் உள்ளே வந்து எங்கன்னா மாறலாம். ஸோ அதனால் வந்து 8 வந்து வெளியில் வச்சுக்கலாம். இப்போ வந்து லைக் 3 ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ஆல் 3 சப்ஜெக்ட். 3 பேர் வந்து எல்லா 3 சப்ஜெக்ட் வந்து விரும்புகிறாங்களாம். ஸோ இது வந்து மேக்ஸு, இங்கிலீஷு, அப்புறம் கம்ப்யூட்டர் இந்த 3 கலந்துருக்கக்கூடாது தான் இந்த 3. இப்போ வந்து தெர் ஆர் நோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ லைக் கம்ப்யூட்டர் அண்ட் இங்கிலீஷ். கம்ப்யூட்டர் இங்கிலீஷையும் வந்து லைக் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்யூட்டரையும் இங்கிலீஷையும் வந்து லைக் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாருமே இல்லைன்னு சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களா? அப்போது கம்ப்யூட்டர் இங்கிலீஷை லைக் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாருமே இல்லை. சரிங்களா? இந்த பாயிண்ட் தான் கம்ப்யூட்டர் இங்கிலீஷை வந்து லைக் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ். அதே நேரத்தில் ஆல்சோ தேர் ஆர் நோ ஸ்டூடெண்ட்ஸ் லைக் மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர். மேக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் லைக் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸும் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் லைக் ஒன்லி கம்ப்யூட்டர். இப்போ கம்ப்யூட்டரை மட்டுமே லைக் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, இந்த என்டையர் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த என்டையர் பார்ட்னுடைய மதிப்பு 8. அதில் ஒன்லி கம்ப்யூட்டர்னா இதில் இந்த பகுதி இந்த இருக்குங்க இல்லையா, இதில் இருந்து இந்த பகுதியெல்லாம் போக மீதி இருக்கக்கூடிய பகுதி பேர் தான் வந்து ஒன்லி ஏ. ஒன்லி சினா எது, ஒன்லி கம்ப்யூட்டர்னா இந்த மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, இந்த பகுதி மட்டும்தான். வேறு கலரில் கூட நம்ம கொடுக்கலாம். இந்த மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த பகுதி மட்டும்தான். மொத்தமாக 8. ஸோ இந்த பகுதியோட இங்கே மற்றதெல்லாம் கலந்துருக்கக்கூடியது 3. அப்படின்னா ஒன்லி சி வந்து என்ன வரும், 8 - 3 = 5ன்றது தான் ஆன்சர். புரிஞ்சதா? மொத்தம் 8. ஸோ அதில் வந்து இந்த பகுதியெல்லாம் கழிச்சிட்டோம் அப்படின்னா மீதி இருக்க இந்த பகுதி கிடச்சிடும். அந்த பகுதியோட மதிப்பு 8 - 3 5ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 38வது கொஸ்டின். இதோடைய மதிப்பு வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க, a/m × a/n. a/m × a/n அடிமான 2 சமம். அப்போ அடுக்கு 2 கூட்டலாமா, பெருக்கல் இருக்கு மொத்தத்தில். a/m + என்ற ஃபார்முலா படி என்ன பண்ணலாம், 625 பவர் 0.17 + 0.08. இது வந்து எப்படி எழுதலாம், 625/0.25 சொல்லி எழுதலாம். 0.25 வந்து எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா 1/4 சொல்லி எழுதலாம். ஸோ 625/1/4 சொல்லி எழுதலாம். 1/4ன்றதை எப்படி நம்ம எழுதலாம், அண்டர் இப்போது √2 வந்து எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா, √2 இல்லை, இப்போ √5ன்றது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 - 1/2. சரிங்களா? ஒரு நம்பர் வந்து அண்டர் ரூட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா x/1/2 எழுதலாம். அப்படின்னா இது வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் √4 625 எழுதலாம். அப்போ பார்த்தீங்கன்னா மதிப்பு என்ன வரும், 5/4 தான் வந்து 625 √4. ஸோ இந்த வெளியில் இருக்கிறனாலும் உள்ளே இருக்கிறனாலும் அடியாயிரும். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 5ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். புரிஞ்சுதா? வெளியில் இருக்கிறனாலும் உள்ளே இருக்கிறனாலும் வந்து அடியாயிரும். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு வந்து 5ன்னு சொல்லி கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 40வது கொஸ்டின். 40% ஒரு எக்ஸாமில் வந்து 40% வந்து பாஸ் மார்க்காக, 40% எடுக்கிறதுன்றது பாஸ் மார்க். இப்போ வந்து 9 ஸ்டூடெண்ட் வந்து அந்த எக்ஸாமில் கலந்துக்கிறாங்க. இப்போ 4 பேர் வந்து ஃபெயில் ஆகிடுறாங்க. 4 பேர் ஃபெயில் ஆகிறாங்க. ரிமைனிங் இருக்கிறவங்களுடைய மார்க் வந்து என்ன, 80%, 55%, 42%, 66%, 81%. அவங்களுடைய மார்க். மீதி இருக்க 5 பேருடைய மார்க். இப்போ இதனுடைய மீடியன் வந்து என்ன கேட்குறாங்க, மீடியன்னா நம்ம என்ன பண்ணணும், நடுநிலை மீடியனுக்கு நம்ம என்ன பண்ணணும், மீடியன்னா இப்போ ஆட் டிஜிட்டில் இருக்குது. ஆட் டிஜிட்னா என்ன பண்ணணும், n+1/2 என்ன வருதோ அதுதான் வந்து அந்த டேர்ம் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இதே ஈவன் நம்பர்னால் அதே சேம் தான், ஒரு ஸ்டெப் மட்டும் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா உதாரணமாக 10ன்னா 10 × 1 / 2 என்ன வரும், 5.5 சொல்லி வரும். 11/2 5.5 சொல்லி வரும். அப்படின்னா 5ஆவது டேர்மையும் 6ஆவது டேர்மையும் கூட்டி 2ஆல் வகுக்கணும். சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட்.
ஆட் நம்பருக்கு வந்து வெறும் இப்போ இங்கே வந்து மொத்தம் எத்தனை நம்பருக்கு ஆட் நம்பர், அப்போ இங்கே வந்து மீடியன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியன் வந்து 9 கூட்டல் 1 வகுத்தல் 2 ஈக்குவல் டு 5 டைம். 5th டேர்ம் தான் வந்து இங்கே வந்து நமக்கு தேவையான ஆன்சராக இருக்கும். அது இது வந்து ஃபஸ்ட் நம்ம எத்தனை டேர்ம் கண்டுபிடிச்சோம், ரெண்டாவது என்ன பண்ணணும், இருக்கிற எல்லா எண்களையும் வந்து ஏறு வரிசையில் எழுதணும். ஆல்ரெடி என்ன கொடுத்தாங்க, 4 பேர் வந்து ஃபெயில், இங்கே தான் வந்து ட்ரிக்கு. மொத்தம் 9 பேர், 4 பேர் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்போது 40%ன்றது பாஸ் மார்க்கு. ஸோ எல்லாருமே வந்து அந்த ஃபஸ்ட்டு 4%, சரிங்களா, ஃபஸ்ட்டு 4% வந்து என்னவா இருப்பாங்க, பிலோ 40% இருப்பாங்களா, பிலோ 40% இருப்பாங்க. அப்போ 5th டேர்ம் வந்து என்னவாக இருக்கும், 5th டேர்ம் வந்து என்னவாக இருக்கும், இதில் வந்து சின்ன நம்பர் என்ன 52ன்னு சொல்லியிருக்கோம், சரிங்களா. 6th டேர்ம் என்னவாக இருக்கும் 55ன்னு சொல்லியிருக்கோம். 7th டேர்ம் வந்து 66ன்னு இருக்கும். 8th டேர்ம் வந்து 80, 9th டேர்ம் வந்து 81ன்னு சொல்லியிருந்தோம். நமக்கு என்ன தேவை, 5th டேர்ம் தான் நமக்கு தேவை. ஸோ ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா 52% தான் ஆன்சர். 5th டேர்ம் தான் நமக்கு தேவை, 5th டேர்ம் வந்து 52% தான் ஆன்சர். பட் இங்கே வந்து கணக்கில் என்ன பண்ணிட்டாரு, ஒன்று சொல்லி ஆன்சர் கொடுத்தாரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீதி இருக்கக்கூடிய இந்த 5 டேர்முக்கு மட்டும் நடுநிலை பார்த்துருக்காரு. இந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா 5 டேர்மில் வந்து நடுநிலை என்ன வரும், 3 டேர்மாக வரும். அப்போ 52, 55, 52, 55, 66. ஸோ 66 வந்து அவர் கிளிக் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து மைனர் மிஸ்டேக். கணக்கில் வந்து மொத்தம் 9 எண்கள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 4 எண்களுடைய 4 பேருமே ஃபெயில்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அவங்களுடைய மார்க் வந்து பிலோ 40 தான் இருக்கும். அப்போ 5ஆவது டைம் வந்து 40க்கு அபோவாக இருக்கும், சரிங்களா. 40க்கு அபோவாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட் நம்பர் என்ன 52%. அதுதான் வந்து நமக்கு தேவையான ஆன்சர், சரிங்களா. அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 44வது கொஸ்டின். இதில் மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க, சேம் கான்செப்ட் a பவர் m இன்ட்டு a பவர் n. இதோட மதிப்பு என்ன வரும் a பவர் m ப்ளஸ் n. இது a பவர் m வகுத்தல் a பவர் n அப்படின்னா பெருக்கல் இருந்துச்சுன்னா கூட்டணும், அடுக்கு ரெண்டும் சமம் அப்படின்னா பெருக்கல் இருந்தால் கூட்டணும், அடுக்கு ரெண்டு சமம் அப்படின்னா வகுத்தல் இருந்தால் கழிக்கணும் அடுக்கு ரெண்டையும். இதுதான் வந்து கான்செப்ட், சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இருக்கிற எல்லாத்தினுடைய பேஸையும் வந்து சமமாக மாற்றணும். அப்படின்னா இங்கே 3 எப்படி எப்படிலாம் 3 ஸ்கொயர் சொல்லிடலாம். அப்போ அதோட மதிப்பு 3 ஸ்கொயர் த ஹோல் பவர் எம்னு சொல்லிடுவோம். அப்போது 3 பவர் 2m சொல்லி மாறும் இன்ட்டு 3 பவர் 5 இன்ட்டு இதோட 27 மதிப்பு வந்து எப்படி இருக்கலாம், 3 பவர் கியூப்னு சொல்லியிருக்கலாம். ஸோ 3 பவர் கியூப் த ஹோல் பவர் கியூபோட மதிப்பு என்ன வரும், 3 × 3 9 சொல்லி வரும். ஸோ 3 பவர் 9 வகுத்தல் இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3 பவர் 1 இன்ட்டு இது எப்படி எழுதுனா 81 வந்து 3 பவர் 4 சொல்லி எழுதலாம். ஸோ 4 பவர் 4 என்ன வரும், 4 × 4 16 சொல்லி வரும். ஸோ 3 பவர் 16 ஈக்குவல் டு 3 பவர் 9. என்ன பண்ணலாம், மேலே 3 பவர் 2m ப்ளஸ் 5 ப்ளஸ் 9 மைனஸ் இங்கே கீழே அடிமானமும் வந்து 3 சமமாக மைனஸ் 1 ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 3 பவர் 9 சொல்லி வரும், சரிங்களா. a பவர் m அப்பான் a பவர் nன்ற இந்த ஃபார்மேட்டில் போட்டிங்கன்னா ஸோ இப்போ என்ன வரும், 2 பவர் m ப்ளஸ் 14 மைனஸ் 17 ஈக்குவல் டு என்ன வரும், 2 பவர் மைனஸ் 3 ஈக்குவல் டு 3 பவர் 9. அப்போது அடிமானம் 2 சமம் அப்படின்னா அடுக்கு 2 சமம். அப்போது என்ன வரும் பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே வந்து 2 பவர் m மைனஸ் 3 ஈக்குவல் டு 9 சொல்லியிருக்கோம். அப்போ 2 பவர் m ஓட மதிப்பு 12/12 m ஓட மதிப்பு 12/2 ஈக்குவல் டு 6ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் சேம் 45வது கொஸ்டின். இந்த குரூப் ஆஃப் பீப்புள் 8% லைக் ஒன்லி கோவா லைக் பண்ணுறாங்க, ஒன்லி கோவா லைக் பண்ணுறாங்க 8 பேர். 9% லைக் ஒன்லி துபாய் லைக் பண்ணுறாங்க, ஒன்லி துபாய் மட்டும் லைக் பண்ணுறோம் வந்து 9. there is only 1% who like only ஆக்ராவை லைக் பண்ணுறாங்க ஒன்லி 1 சரிங்களா. இப்போது 10% லைக் போத் கோவா அண்ட் ஆக்ரா, கோவாவையும் ஆக்ராவையும் வந்து லைக் பண்ணுறாங்க 10 பேராம், சரிங்களா. இப்போது கோவா 10% லைக் கோவா அண்ட் ஆக்ரா வைல் 2% லைக் போத் துபாய் அண்ட் கோவா.
துபாயும் கோவாவில் லைக் பண்ணுறவங்க 2 பேரா, துபாயும் கோவாவும். எஸ். இப்போ வந்து தேர் இஸ் நோ சச் பர்சன் ஹூ லைக்ஸ் போத் ஆக்ரா அண்ட் துபாய். ஆக்ராவையும் துபாயும் லைக் பண்ணுறவங்க யாருமே இல்லைன்னு சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் தேர் இஸ் நோ ஒன் இன் த குரூப் ஹூ லைக்ஸ் ஆல் 3. எல்லாத்தையும் லைக் பண்ணுறவங்களும் இல்லைன்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்படின்னா ஹவு மெனி டோட்டல் பர்சன்ஸ் ஆர் தேர் இந்த குரூப்? அப்படின்னா இப்போ கான்செப்ட் படி என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இது எல்லா நம்பரையும் கூட்டிட வேண்டியதான், முடிஞ்சு. அப்படி பார்த்தீங்கன்னா என்ன வரும், ஒன்லி இதோட கான்செப்ட் வந்து இதை வந்து ஏபிசின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா ஏ இந்த வட்டம் பி, இது சின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கான்செப்ட் படி என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஏ ஒன்லி ஏ ப்ளஸ் பி வந்து எப்படி எழுதுவாங்கன்னா பி அப்பான் ஏன்னு சொல்லி எழுதுவாங்க. ஒன்லி ஏ ப்ளஸ் ஒன்லி பி ப்ளஸ் ஒன்லி சி ப்ளஸ் டோட்டலோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, டோட்டலோட மதிப்பு ப்ளஸ் ஒன்லி ஏ ப்ளஸ் பி, ஒன்லி பி ப்ளஸ் சி ப்ளஸ் ஒன்லி சி ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஆல் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி. இதுதான் வந்து கான்செப்ட். டோட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கான கான்செப்ட் எல்லாமே வரன்றது இது எல்லாமே அடங்கியிருக்கும். ஒன்லி ஏ ஒன்லி பி ஒன்லி சி, அப்புறம் ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏ, அப்புறம் ஆல். சரிங்களா? இதெல்லாம் சேர்ந்தது தான் டோட்டல் நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். அப்படின்னா இங்கே வந்து கணக்குப்படி என்ன வரும் பார்த்தீங்கன்னா, 8 கூட்டல் 9 கூட்டல் 1 கூட்டல் 2 கூட்டல் 0 கூட்டல் இல்லை 10 எடுத்துக்கலாம். ஆர்டர் படி போனோம்னா பி ப்ளஸ் சி 0, பி ப்ளஸ் சி 0, அடுத்து சி ப்ளஸ் ஏ 10 ப்ளஸ் ஒரு 0. டோட்டல் எத்தனை வந்திருக்கு? 3, 6, 1 2 3 4 5 6 7, 3 6 7. ஓகே. அப்போ என்ன வரும்? 10 10 20 20 20 10 டோட்டல் வந்து 30 பேருன்றதான் ஆன்சர். புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 46வது கொஸ்டின். ஒரு பஸ் வந்து 45 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து ஒரு 45 கிலோமீட்டர் வந்து வேகத்தில் வந்து போகக்கூடியது. அது வந்து ஒரு ட்ரக்கை வந்து 150 மீட்டர் நீளமுள்ள ஒரு ட்ரக்கை வந்து ஓவர்டேக் ட்ரக் 150 மீட்டர் ஆகிடுது. சாரி, ஒரு பஸ் வந்து 45 கிலோமீட்டர் மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த பஸ் வந்து 150 தனக்கு முன்னாடி 150 மீட்டர் வந்து தூரத்தில் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ட்ரக்கை வந்து ஓவர்டேக் பண்ணுது. அப்படின்னா சேம் டைரக்ஷன் தான் போகிறாங்க. 30 செகண்ட் டேக் ஓவர் பண்ணுதுன்னா இந்த ட்ரக்கோடைய ஸ்பீடு வந்து என்ன கேட்குறாங்க? இங்கே பஸ், சரிங்களா, இங்கே வந்து ஒரு ட்ரக்கு, சரிங்களா, ஒரு ட்ரக்கு. இவங்க 2 பேருமே வந்து சேம் டைரக்ஷனில் போகிறாங்க. அப்போது ரிலேட்டிவ் ஸ்பீடு என்ன வரும்? ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு 1 மைனஸ் ஸ்பீடு 2. இங்கே ஸ்பீடு 2 வந்து நமக்கு தெரியாது. ட்ரக்கோட ஸ்பீடு வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். வண்டியோட பஸ்ஸோட ஸ்பீடு 45 km/h. சரிங்களா? அப்போது 45 மைனஸ் எக்ஸ்ன்றதான் இவங்களுடைய ரிலேட்டிவ் ஸ்பீடு. சரிங்களா? இங்கே ஸ்பீடு ரிலேட்டிவ் ஸ்பீடு அப்படின்றப்போ நமக்கு என்ன தெரியும்? இங்கே வந்து டிஸ்டன்ஸ் தெரியும், இங்கே டைம் தெரியும், இங்கே ஸ்பீடோட மதிப்பு தெரியும். அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸோட மதிப்பு வந்து நம்ம ட்ரக்கோட ஸ்பீடு வந்து நம்ம கண்டுபிடிச்சலாம். இப்போ ஸ்பீடு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் டைம்ன்ற ஃபார்முலா போட்டிங்க அப்படின்னா 45 மைனஸ் எக்ஸ் km/h இருக்குது. அது மீட்டர் பர் செகண்ட் பார்த்தோம்னா 5/18 வந்து பெருக்கணும். ஈக்குவல் டு டிஸ்டன்ஸோட மதிப்பு என்ன? 150 மீட்டர் அப்பான் டைம் என்ன? 30 செகண்ட். ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அடி கொடுத்தீங்கன்னா 5ன்னு சொல்லி வரும். சரிங்களா? 5 மணி 15, ஸோ 5க்கு 5 அடி ஆயிரும். ஈக்குவல் டு 45 மைனஸ் எக்ஸ் வகுத்தல் 18, இந்த பக்கம் முதல்ல பெருக்கெல்லாம் மாதிரி வரும். ஈக்குவல் டு 18. அப்போது எக்ஸோட மதிப்பு என்ன வரும்னா 45 மைனஸ் 18 ஈக்குவல் டு 27 km/hன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 47வது கொஸ்டின். 1/4 of half of the number is 25, then 20% of the number என்ன சொல்லி கேட்குறான். அந்த நம்பர் வந்து எக்ஸ்னு எடுத்துக்கலாம். கணக்கு பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க?
ஒரு நம்பருடைய ஹாஃப் ஆஃப் த நம்பரோட 1/4 வந்து 25 அப்படின்னா அந்த நம்பருடைய 20% கேட்குறாங்க. அந்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்க பெருக்கல் கீழே வகுத்தில் இருக்கக்கூடிய 4 × 2 8 வந்து இந்த பக்கம் மொத்தத்தில் பெருக்கல் வரும். ஸோ 25 × 8 ஈக்குவல் டு எக்ஸோட மதிப்பு என்ன 200. நமக்கு என்ன தேவை 20% எக்ஸ் தான் தேவை. ஸோ 20% எக்ஸ் ஈக்குவல் டு 200 × 20/100 ஈக்குவல் டு 40ன்றதான் ஆன்சர். ஆஃப்னா என்ன அர்த்தம்? பெருக்கல்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 52வது கொஸ்டின். ஒரு ஃப்ளோர் இருக்குது. அந்த ஃப்ளோர் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. சரிங்களா? செவ்வக வடிவத்தில் இருக்குது. அதனுடைய நீளம் அகலத்தினுடைய மதிப்பு வந்து 30 மீட்டர் 24 மீட்டர் சொல்லி தரையோட அமைப்பு இருக்குது. இதில் வந்து டைல்ஸ் வந்து பதிக்க ஒரு கார்பெட் சைஸ் வந்து 6 மீட்டர் × 4 மீட்டர் அளவுள்ள ஒரு கார்பெட் சைஸ் வந்து கார்பெட் வந்து எத்தனை கார்பெட் வந்து பதிக்கலாம் சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் கார்பெட்ஸோட மதிப்பு என்ன வரும்? அந்த டோட்டல் பரப்பு வந்து இந்த ஒவ்வொரு சின்ன சின்ன டைல்ஸோட, அதாவது ஒரு பெரிய பரப்பு இருக்குது. சரிங்களா? அதில் ஒரு கார்பெட் இருக்குது. அந்த கார்பெட்டை வந்து விரிச்சுட்டே போகிறாங்க. அப்படி விரிச்சாங்கன்னா எத்தனை கார்பெட் வந்து தேவைப்படும் சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ என்ன வரும்? நம்பர் ஆஃப் கார்பெட்ஸ் வந்து வரும். சரிங்களா? நம்பர் ஆஃப் கார்பெட்ஸ் வந்து டோட்டல் பரப்பு வகுத்தால் இந்த சின்ன சின்ன கார்பெட்டினுடைய பரப்பு. டோட்டல் பரப்பு என்ன? செவ்வகத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன? நீளம் × அகலம். நீளம் எவ்வளவு? 30 மீட்டரு. அகலம் வந்து 24 மீட்டர் வகுத்தல் இந்த கார்பெட்டினுடைய பரப்பளவு என்ன? 6 மீட்டர் × 4 மீட்டர். அடி கொடுத்தீங்க அப்படின்னா 5. இங்கே வந்து அடி கொடுத்தீங்கன்னா 6 ஈக்குவல் டு 5 × 6 30 கார்பெட்ஸ் தான் வந்து தேவைப்படும். சரிங்களா? அந்த ஃப்ளோரை நிரப்புறதுக்கு. அடுத்த கொஸ்டின் 54வது கொஸ்டின். எவ்ரி இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் அ ரெகுலர் ஆக்டகன் இஸ் 135. ஒவ்வொரு உள்கோணங்களின் ஒரு ஆக்டகன் எண்கோணம் 8 சைஸ் இருக்கும், 8 பக்கங்கள் இருக்கும். அதனுடைய உள்கோணங்களோட மதிப்பு வந்து 135 டிகிரி சொல்லி கொடுத்தாங்க. அதோட எக்ஸ்டீரியர் ஆங்கிளோடைய மதிப்பு வந்து என்ன சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. இன்டீரியர் ஆங்கிள் ப்ளஸ் எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட மதிப்பு என்ன வரும்? டோட்டல் வந்து என்ன வரும்? 180 டிகிரி சொல்லி வரும். எந்த ஒரு பக்கத்துக்கும். சரிங்களா? எந்த ஒரு பாலிகனுக்கும் இன்டீரியர் ஆங்கிள் அப்புறம் எக்ஸ்டீரியர் ஆங்கிளோடைய கூடுதல் வந்து 180 டிகிரி தான் வரும். அப்போது இங்கே எக்ஸ்டீரியர் ஆங்கிள் தான் கேட்குறாங்க. எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து என்ன வரும்? 180 டிகிரி மைனஸ் இன்டீரியர் ஆங்கிளோட மதிப்பு. இன்டீரியர் ஆங்கிளோட மதிப்பு என்ன? 110 டிகிரி கொடுத்தானா ஒவ்வொரு தடையும் ஈக்குவல் டு எக்ஸ்டீரியர் ஆங்கிளோட மதிப்பு என்ன வரும்? 45 டிகிரி வந்து ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? அவ்வளோதான். அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா 56வது கொஸ்டின். ஒரு நீரோட்டத்தினுடைய வேகம் வந்து 3 km/h சொல்லி கொடுத்தாங்க மணிக்கு. ஒரு மனிதனுடைய நீந்தும் வேகம் வந்து நிலையான தண்ணீரில் வந்து 5 km/h சொல்லி கொடுத்தாங்க. இப்போ வந்து அவன் வந்து அந்த நீரோட்டத்தோட திசையில் டவுன் ஸ்ட்ரீம்லேயே வந்து பயணப்படும் போது 26 km வந்து கடக்கிறதுக்கு டைம் வந்து என்ன கேட்குறாங்க. இப்போது இங்கே வந்து ஸ்பீட் ஆஃப் டவுன் ஸ்ட்ரீம் என்ன வரும்? டவுன் ஸ்ட்ரீமில் ஸ்பீடு வந்து என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் வாட்டர் ப்ளஸ் ஸ்பீட் ஆஃப் மேன். சரிங்களா? இப்போ நீரோட்டத்தோட திசையிலே பயணிக்கும் பொழுது அவனுடைய ஸ்பீடு வந்து என்னவாக இருக்கும்? ரெண்டோடைய ஸ்பீடு வந்து ஆட் பண்ணணும். அப்படின்னா இங்கே என்ன இருக்கும்? ரெண்டுமே வந்து சேம் யூனிட் தான். ஸ்பீட் ஆஃப் வாட்டர் வந்து 3 km/h. இதே நேரத்தில் மனிதனுடைய ஸ்பீடு வந்து 5 ஈக்குவல் டு 8 km/h தான் டவுன் ஸ்ட்ரீமில் அவனுடைய ஸ்பீடு. இப்போ வந்து டிஸ்டன்ஸ் தெரியும், ஸ்பீடு தெரியும். அப்போ டைம் என்ன வரும்? டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் அப்பான் ஸ்பீடு வந்து ஃபார்முலாவில் போட்டிங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் 26 km/h. 26 கிலோமீட்டரு ஸ்பீடு வந்து 8 km/h ஈக்குவல் டு அடி கொடுத்தீங்க அப்படின்னா 3 × 24 அடுத்து 2/8ன்னு சொல்லி வரும் ஈக்குவல் டு சுருக்குனிங்க அப்படின்னா 3/1/4 தான் 3.25 மணி நேரத்தில் வந்து அவன் வந்து மொத்தமாக கடந்திருப்பான். அடுத்த கொஸ்டின் 58வது கொஸ்டின். நல்ல கொஸ்டின் ஆக்சுவலாக. ரீத்தா வந்து நம்பர் 2லேருந்து 222 வரைக்கும் 2 நம்பரும் சேர்த்துமே சரிங்களா 2லேருந்து 222 வரைக்குமே வந்து டைப் பண்ணுறாங்க. அப்படின்னா அவங்க எத்தனை தடவை வந்து அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ண வேண்டியது சொல்லி கேட்குறாங்க. சூப்பர் கொஸ்டின் ஆக்சுவலாக. இப்போது 2லேருந்து 9 வரைக்கும் எத்தனை நம்பர் இருக்கும்? 8 நம்பர்ஸ் இருக்கும்.
சரிங்களா. ஏற்கனவே நமக்கு இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டுத்தொடரில் இருக்கக்கூடிய நம்பரை வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுனா என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்பான் காமன் டிஃப்ரென்ஸ் ப்ளஸ் 1. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ன வரும், 9 மைனஸ் 2. லாஸ்ட் டைம் வந்து 9, ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2 வகுத்தல் இப்போ ஒற்றை இலக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பரோடைய எண்ணிக்கை. சரிங்களா. வகுத்தல் காமன் டிஃபரன்ஸ் என்ன, ஒவ்வொரு அடுத்தடுத்த எண்களுக்குரிய காமன் டிஃபரன்ஸ் 1 + 1 = என்ன வரும், 7 × 1 8 நம்பர். சரிங்களா. அதே நேரத்தில் 10ல் இருந்து 99 வரைக்கும் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, 99 - 10 89 வகுத்தல் 1 89 தான், ப்ளஸ் 1 90 நம்பர் இருக்கும். சரிங்களா. 90 நம்பர்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் 100ல் இருந்து 222 வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 222 - 100 122, 122 + 1 123 நம்பர் இருக்கும். சரிங்களா. இப்போ 8 நம்பர் வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர். சரிங்களா. 8 நம்பர் வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர். சரிங்களா. 8 நம்பர்ஸ் வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர். 90 நம்பர் வந்து டபுள் டிஜிட் நம்பர். 123 நம்பர் வந்து ட்ரிபிள் டிஜிட் நம்பர். சரிங்களா. 3 டிஜிட் நம்பர். புரிஞ்சுதுங்களா. அப்போது ஒவ்வொரு நம்பரையும் அமுக்கிறதுக்கு நம்ம வந்து ஒவ்வொரு இடம் தனித்தனியாக ப்ரெஸ் பண்ணணும். அதை தான் கேட்குறாங்க. மொத்தம் எத்தனை நாள் வந்து ப்ரெஸ் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 8 நம்பருக்கு வந்து ஒரே ஒரு தடவை தான் ட்ரை பண்ணும். ஒவ்வொரு நம்பருக்கும் தனித்தனியாக வந்து ஒரு தடவை தான் நம்ம வந்து டைப் பண்ணுவோம். ஏன்னா வந்து அது வந்து சிங்கிள் டிஜிட் நம்பர். ஸோ 1 டிஜிட் = 8 டைம்ஸ் வந்து அவங்க வந்து ப்ரெஸ் பண்ணுவாங்க. இப்போது 90 நம்பர் வந்து 2 டிஜிட்டில் இருக்குது. 90 நம்பர் வந்து 2 டிஜிட்டில் இருக்குது. அப்போ மொத்தம் எத்தனை தடவை, 180 தடவை வந்து அந்த நம்பர்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க தனித்தனியாக வந்து. இப்போ 10ன்ற நம்பர் எத்தனை தடவை பண்ணுவாங்க, 1 2 1 0 2 தடவை ப்ரெஸ் பண்ணுவாங்க. 11 வந்து 1 1 2 தடவை ப்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அப்போ மொத்தம் வந்து 180 டைம்ஸ் வந்து அவங்க ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க டபுள் டிஜிட் அடிக்கிறதுக்கு மட்டுமே. இப்போது 123 நம்பர் வந்து ட்ரிபிள் டிஜிட்டில் இருக்குது. சரிங்களா. 3 டிஜிட் நம்பர். அப்போது மொத்தம் எவ்வளவு, 12 36 369 டைம்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ டோட்டலாக வந்து அவங்க எவ்வளோ ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, 180 370 450 550 550 557. ஸோ டோட்டலாக வந்து 557 டைம்ஸ் வந்து அவங்க டோட்டலாக வந்து அந்த நம்பர்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. டோட்டலாக வந்து அந்த கீபோர்டில் வந்து நம்பர்ஸ் எத்தனை டைம் டைப் பண்ணியிருப்பாங்க, 5547 டைம்ஸ் வந்து அவங்க வந்து ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. அடுத்த கொஸ்டின் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, 62வது கொஸ்டின் சால்வ் பண்ண சொல்லி கேட்குறாங்கப்பா. இந்த மாதிரி நீங்கள் ஸ்கொயரில் இருந்தால் ஸ்கொயர் வந்து நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டு இருப்பீங்களா, எடுக்கவே வேணாம், தேவையில்லை, சிம்பிள் போர்டு மாஸ் கணக்கு தான். 243 243 × 243 27 × 27 ஸ்கொயர் வந்து இப்படி எழுதலாம். நல்லா கவனிங்க. இந்த 249 வந்து 27 கூட்டினீங்கன்னா 270. அப்போது இது ஒரு தடவை போகும், அது 10 தடவை போகும். ஆனால் இங்கே 243 தான் இருக்குது. அப்போ எத்தனை தடவை போகும், 9 தடவை போகுமா. 27 கூட்டினீங்க அப்படின்னா 10 தடவை போகும். அப்போது 27 இருக்கனால 243 9 தடவை போகுமா. ஸோ 9 இங்கே எடுத்தீங்கன்னா 9 இன்ட்டு 16 வகுத்தல் 8 அப்படி எடுத்தீங்கன்னா 2. ஸோ 9 × 9 × 2 = 81 × 2 162ன்றதான் ஆன்சர். இதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சி இதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சலாம் போட்டு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த நம்பரை எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னு பாருங்கள். அடுத்த கொஸ்டின் 68வது கொஸ்டின். இரண்டு எண்களுடைய HCF அப்புறம் எல்சிஎம்னுடைய மதிப்பு ரேஷியோ வந்து கொடுத்தாங்க. ஸோ HCF அப்புறம் எல்சிஎம்னுடைய ரேஷியோ வந்து கொடுத்தாங்க 1:30 வந்து 1:30. அப்போ மதிப்பு என்னவாக இருக்கும், அந்த எண்கள் வந்து என்னவாக இருக்கும், ஹெச்சிஎஃப் வந்து எக்ஸ்ன்னு சொல்லி வந்திருக்கும், எல்சிஎம் வந்து 30xன்னு சொல்லி வந்திருக்கும். இப்போ அதனுடைய டிஃப்ரென்ஸோட மதிப்பு ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் டிஃப்ரென்ஸோட மதிப்பு 453 கொடுத்தாங்க. அப்போது HCF மைனஸ் எல்சிஎம் அதோட மதிப்பு என்ன வரும், x - 30x அப்படின்னு எடுக்கலாம். இல்லை 30x மைனஸ் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன வரும், 30x - x = 29x. இதோட மதிப்பு எவ்வளோ கொடுத்தாங்க, 493 சொல்லி கொடுத்தாங்க. அப்போது எக்ஸோட மதிப்பு என்ன வரும்,
29 எடுத்துக்கோன்னா ஒரு 29 மிச்சம் 203. 203னா 3ஆல் போகணும்னா 203 9 18 27 இல்லையே 97 63 7 தடவை போகும். சரிங்களா? அப்போ எக்ஸோட மதிப்பு 17 சொல்லி வரும். நமக்கு என்ன கேட்குறாங்க? ப்ராடக்ட் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். ஸோ எல்சிஎம் என்னவா இருக்கும்? அந்த நம்பர்ஸ் வந்து என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17:30 × 17 சொல்லி மாறுமா? நமக்கு என்ன கேட்குறாங்க? எல்சிஎம் அப்புறம் ஹெச்சிஎஃபோட பெருக்கல் பலன் தான் கேட்குறாங்க. எல்சிஎம் என்ன 30 × 17 இன்ட்டு ஹெச்சிஎஃப் என்ன 17 ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 17 × 17 289. 289 30 × 17 ஸ்கொயர் 289 ஈக்குவல் டு என்ன வரும்? 9 3 27 மிச்சம் 2 8 3 24 26 மிச்சம் 2 2 3 6 8 267 ஒரு 0 8670ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 74வது கொஸ்டினுங்க. In a group of 35 persons, 20 are young and 18 are girls. Sorry. மொத்தம் வந்து குரூப்பில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க? 35 பேர் இருக்காங்க. சரிங்களா? 35% வந்து இருக்காங்க. இதில் வந்து யங் வந்து எவ்வளவா? 20%. கேர்ள்ஸ் வந்து எவ்வளவா? 18 பேர். ஹவு மெனி கேர்ள்ஸ் ஆர் யங் கேர்ள்ஸ் ஆர் தேர்னு கேட்குறாங்க. ஸோ கேர்ள்ஸ் வந்து யங் வந்து எவ்வளவு? 20. சரிங்களா? இப்போ கேர்ள்ஸோட மதிப்பு என்ன? டோட்டல் வந்து 35. கேர்ள்ஸோட மதிப்பு என்ன? 18. அப்போது இந்த வட்டம் இது ரெண்டும் சேர்ந்தது தானே? அப்போ இதோட மதிப்பு மொத்தம் டோட்டல் எவ்வளோ வரும்? 20 கூட்டல் 18 மொத்தம் வந்து எவ்வளோ வரும்? 38 வரும். அப்போது 2 பேரும் கலந்து இருக்கக்கூடிய யங் கேர்ள்ஸ் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 38 மைனஸ் 35 ஈக்குவல் டு 3ன்றதான் ஆன்சர். சரிங்களா? இதுவும் சேர்ந்து 20, இது எல்லாம் சேர்ந்தது 18, மொத்தமாக வந்து எவ்வளவு? 38. நமக்கு வந்து ஆக்சுவலாக 35 பேர் தான் இருக்காங்க. ஸோ இது ரெண்டு வந்து காமனாக இருக்கக்கூடியவங்களோட மதிப்பு என்ன? டோட்டல் மொத்தம் நமக்கு கிடைக்கிற வேல்யூ அதோட வந்து 35 கழிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 3ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 75வது கொஸ்டின். ஏ வந்து ஒரு வேலையை வந்து 60 நாள் முடிக்கிறான். இப்போது அதே வேலையை வந்து அவன் 15 நாளில் செய்கிறான். அதுக்கப்புறம் பி வந்து அந்த மீதி வேலையை வந்து 30 நாள் முடிக்கிறான். அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து வந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏ வந்து ஒரு வேலையை வந்து 60 நாள் முடிக்கிறான். அந்த வேலையை வந்து ஏ ஸ்டார்ட் பண்ணி 15 நாள் வந்து வேலை பார்க்குறான். அப்புறம் பி வந்து அந்த வேலையை வந்து 30 நாளில் சேர்ந்து முடிக்கிறான். சரிங்களா? இது ரிமைனிங் வேலையை வந்து பி வந்து முடிக்கிறான். அப்போ இது ரெண்டு சமமாக இருக்குமா? சேம் வேலை தானே. ஒரு மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ 60 ஏலேருந்து 15 ஏவை கழிச்சிங்க அப்படின்னா ஏ இன்ட்டு 45 சொல்லி வரும். 45 ஏ வரும் ஈக்குவல் டு பி இன்ட்டு 30. ஸோ அப்போ ஏ அப்பான் பியோட மதிப்பு என்ன வரும்? அவங்களோட எஃபிஷியன்சி என்ன வரும்? 30/45 ஈக்குவல் டு 2/3ன்றது சொல்லி வரும். ஏவோட எஃபிஷியன்சி 2, பியோட எஃபிஷியன்சி 3, அவங்களுடைய எஃபிஷியன்சி. அப்போ டோட்டல் ஒர்க் என்ன வரும்? டோட்டல் ஒர்க் என்ன வரும்? ஏதாவது ஒரு இடத்துல புட் பண்ணுங்கள் ஃபார்முலாவில். ஸோ இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். அப்போ ஏ இன்ட்டு 60 டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஏவோட மதிப்பு 2 இன்ட்டு 60 120ன்றதான் அவனுடைய டோட்டல் ஒர்க். கணக்கு என்ன கேட்குறாங்க? ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை வந்து எத்தனை நாள் முடிப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சாரிங்க, நம்பர் ஆஃப் டேஸ் வந்து என்ன வரும்? நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி டோட்டல் ஒர்க் அப்பான் ஏபியோட எஃபிஷியன்சி, ரெண்டு பேரோட எஃபிஷியன்சி என்ன வரும்? 2 + 3 ஈக்குவல் டு 5 சொல்லி வரும். அடி கொடுத்தீங்க அப்படின்னா 24 டேஸ்ன்றதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 82வது கொஸ்டினுங்க. ஆல்ரெடி பார்த்த பழைய மாடல் கொஸ்டின் தான். ஒரு வட்டம் இருக்குது. சரிங்களா? அந்த வட்டத்தினுடைய டயாமீட்டர் பிக்யூன்னு சொல்லி அந்த வட்டத்தினுடைய ஒரு வட்டம் இருக்குது. அந்த வட்டத்தினுடைய டயாமீட்டர் பிக்யூன்னு சொல்லியிருக்கு. பிக்யூ இதனுடைய சென்டர் வந்து ஓன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பாயிண்ட் வந்து ஆறுன்றது வட்டத்தோட ஏதோ ஒரு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? ஆறுன்னு ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து இந்த ஆர்பிஓ, அப்போது ஆர்பிஓட மதிப்பு அளவு 42 டிகிரி சொல்லி கொடுத்தான். அப்படின்னா ஆர்கியூபியோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறான்?
QPயோட மதிப்பு வந்து என்ன சொல்லிக்கலாம், நமக்கு வந்து இந்த PQலேருந்து R வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதி வந்து அரைவட்டமாக. ஸோ அரைவட்டத்தில் அமையும் கோணம் வந்து என்னவாக இருக்கும், செங்கோணமாக இருக்கும். அரைவட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம். இந்த கான்செப்ட் ஏற்கனவே படிச்சிருக்கோம். அரைவட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம். சரிங்களா? அப்போ இது 90 டிகிரியா? அப்போ இது வந்து முக்கோணமா? PQRன்றது ஒரு முக்கோணம். முக்கோணத்தோட 3 கோணங்களோட கூடுதல். ஸோ ஆங்கிள் P ப்ளஸ் ஆங்கிள் R ப்ளஸ் ஆங்கிள் Qவோட மதிப்பு என்ன வரும், 180 டிகிரியாக வரும். ஏன்னா வந்து அது ஒரு முக்கோணம். சரிங்களா? ட்ரையாங்கிள் PQR. சரிங்களா? அப்போது ஆங்கிள் Qனுடைய மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 180 மைனஸ் 90 ப்ளஸ் 42ன்னு சொல்லி வரும். இப்போ அதோட மதிப்பு 180 கூட்டல் 90 எவ்வளோ வரும், 48 டிகிரின்னு சொல்லி ஆன்சர் வரும். ஆன்சர் நமக்கு தேவையான ஆன்சர் RQPயோட மதிப்பு 48 டிகிரின்றது தான் ஆன்சர். ஸோ அரைவட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம்ன்ற கான்செப்ட் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சேம் நேற்று கேட்ட அதே சேம் கணக்கு தான். காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஒரு கார் வந்து 1,50,000 அதனுடைய அடக்கு விலை. இப்போ வந்து எக்ஸ் வந்து 5% லாபத்துக்கு வந்து ஒய்க்கு விற்கிறான். ஒய் வந்து சேம் அதே பொருளை வந்து ஒய் வந்து எக்ஸுக்கு திரும்ப வைக்கிறான். எவ்வளவு, 1% நட்டத்தை வந்து வைக்கிறான். அப்படின்னா எக்ஸோட என்டையர் டிரான்சாக்ஷனில் எக்ஸோட ப்ராஃபிட் வந்து எவ்வளோ சொல்லி கேட்குறான். காரோட இப்போ எக்ஸ் இருக்கான், இங்கே ஒய் இருக்கான். இப்போ 1,50,000 வந்து அடக்க விலை. இதில் வந்து 5% லாபத்துக்கு வந்து வச்சு வைக்கிறான். அப்போ 5% லாபத்தோட மதிப்பு என்ன வரும், 10% மதிப்பு 7,500. சரி, 10% மதிப்பு 15,000. அப்போ 5% மதிப்பு எவ்வளோ வரும், அதில் பாதி 7,500 சொல்லி வரும். 7,500. அப்போது ஒய்க்கு விற்ற விலை எவ்வளோ இருக்கும், 1,57,500 சொல்லியிருக்கும். இப்போ ஒய் வந்து என்ன ஆகுது, 1% நட்டத்துக்கு வந்து இதே பொருளை வந்து அப்படியே எக்ஸுக்கு திருப்பி விற்கிறான். அப்போது அவனோட விற்பனை விலை என்ன வரும் பார்த்தீங்கன்னா -1575. 1% மதிப்பு -1% மதிப்பு 1,575 சொல்லியிருக்கும். சரி, குறைச்சிங்க அப்படின்னா என்ன வரும், 25. அடுத்து 14. 14லேருந்து 5 போச்சுன்னா 9. இங்கே 6. 6லேருந்து 1 போச்சுன்னா 5. ஸோ 155925 சொல்லி அவர் வந்து ஒய் வந்து எக்ஸுக்கு வந்து இந்த பொருளை வந்து விற்றுருப்பார். இப்போது நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ஒய் வந்து எக்ஸுக்கு வந்து இந்த ரேட்டுக்கு வந்து விற்கிறார். விற்கும் பொழுது என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பொருளோட விலை வந்து அடக்கத்தில் வந்து 1,50,000 தான். ஆனால் அவன் வந்து 1,50,595 ரூபா கொடுத்து இந்த பொருள் வாங்குறார். அப்போ இவர்கள் நட்டம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 5,925 ரூபா வந்து இவர்கள் நட்டம். முதல்ல வந்து ஒரு 7,500 லாபம், ரெண்டாவது வந்து ஒரு 5,925 ரூபா அந்த நட்டம். இந்த பொருளோட ஒருத்தே 1,50,000 தான். ஆனால் அதை விட 5,525 ரூபா அதிகமாக கொடுத்து வாங்க மட்டும் ஒரு நட்டம் தானே. அப்போ டோட்டல் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஒரு 7,500 ரூபா லாபம், ரெண்டாவது வந்து 5,925 ரூபா வந்து நட்டம். ஸோ இது ரெண்டையும் கூட்டினீங்க அப்படின்னா வித்தியாசம் என்ன வரும், 74. 74னா 15, இங்கே ஒரு 75. ஸோ ப்ராஃபிட் வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 1,575 ரூபான்றதான் அவருடைய ப்ராஃபிட். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 85வது கொஸ்டின். ஏபிசின்றது ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். சரிங்களா? ஏபிசின்னு ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் இருக்குது. அது வந்து ஓனு மையம் கொண்டுள்ள ஒரு வட்டத்தினுடைய சர்க்கம் சென்டராக வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு ட்ரையாங்கிள், ஒரு சமபக்க முக்கோணம். சமபக்க முக்கோணம், சாரிங்க, ஒரு சமபக்க முக்கோணம். சரிங்களா? அதோடைய மையப்புள்ளி வந்து ஓன்னு சொல்லி ஒரு மையத்தில் அமைஞ்சிருக்கு. இப்போது இதனுடைய மையத்தில் அமைஞ்சிருக்கு. ஓன்னு சொல்லி ஒரு மையத்தில் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? ஓன்னு ஒரு மையம், அந்த மையமுள்ள ஒரு வட்டத்துக்கு உள்பக்கத்தில் வந்து ஒரு சமபக்க முக்கோணம் வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ வந்து கணக்குப்படி என்ன கொடுத்துருக்காங்க, சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து 6 சென்டிமீட்டர். சரிங்களா? அப்போ ஒரு பக்கத்தோட மதிப்பு 6 சென்டிமீட்டர். இப்போ வந்து ஆங்கிள், இப்போ வந்து ஏபிசி
ஆங்கிள் பிஓசியோட மதிப்பு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா கவனிங்க. இந்த மாதிரி வட்டத்தில் அமையத்தில் கான்செப்ட் என்னன்னா, ஏவோட மதிப்பு தீட்டா அப்படின்னா இங்கே ஓவோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா டூ தீட்டான்னு சொல்லி வரும். சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். அப்போது ஏவோட மதிப்பு தீட்டா அப்படின்னா இந்த மைய கோணத்தில் அமைச்சக்கூடிய கோணத்தோட மதிப்பு என்ன வரும்? 2 தீட்டான்னு சொல்லி வரும். ஸோ இங்கே தீட்டாவோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. அப்படின்னா 2 தீட்டா பிஏசி ஆங்கிள் பிஏசி வந்து தீட்டா அப்படின்னா ஆங்கிள் பிஓசின்றது 2 தீட்டாவாக இருக்கும். இதோட மதிப்பு என்ன பார்த்தீங்கன்னா 120 டிகிரின்றது தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா 86வது கணக்கு. வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் த மார்க்கெட் ஷேர் ஆஃப் ராயல் என்ஃபீல்டு? ராயல் என்ஃபீல்டோடைய மார்க்கெட் ஷேர்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து ராயல் என்ஃபீல்டோட மார்க்கெட் ஷேரு. இது வந்து மொத்தம் வந்து எவ்வளவு 100%. இந்த வட்டத்தோட மதிப்பு 100%. 100%ல வந்து இருக்க பகுதி எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 97.3% வரும். இது எல்லாத்தினுடைய கூடுதல் வந்து 97.3% வரும். சரிங்களா? 97.3% வரும். அப்போ மிச்சம் வந்து ராயல் என்ஃபீல்டோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 197 போச்சுன்னா 3 197 போச்சுன்னா 3 3.7% சொல்லி இல்லை 197 போச்சுன்னா 3 அதுலேருந்து ஒரு 0.3 கழிக்கணும். அப்போ 2.7% தான் ஆன்சர். ராயல் என்ஃபீல்டோட மதிப்பு 2.7%. அடுத்த கொஸ்டின் சேம் இதே தான். The total of Honda motorcycles, scooter India and TVS motorcycle is almost double of which company's market share? Honda motorcycle scooter India அப்புறம் TVS motorcycle India இதனுடைய கூடுதல் வந்து எந்த ஒரு கம்பெனியோட ஷேருக்கு வந்து டபுளாக இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது ஹோண்டா மோட்டார் சைக்கிள் ஹோண்டா ஸ்கூட்டர் இந்தியா ப்ளஸ் டிவிஎஸ் மோட்டாரோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஹோண்டா இதோட மதிப்பு 25.1, அடுத்து டிவிஎஸோட மதிப்பு 13.1. ஸோ இதோட மதிப்பு 25.1 ப்ளஸ் 13.5% ஈக்குவல் என்ன வரும் 38.6ன்னு சொல்லி வரும். ஸோ 38.6%க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ மோட்டர் கார்ப்ன்றதான். ஹீரோ மோட்டர் கார்ப்பா. ஃபைண்ட் த டோட்டல் ஆஃப் ஹோண்டா மோட்டார் சைக்கிள்ஸ் ஆல்மோஸ்ட் டபுள்னா அப்போ இதில் பாதி தான் இருக்கணும். சரிங்களா? இது வந்து டபுள் வேல்யூவோட மதிப்பு 38.6னா அதில் பாதி எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 19.3 சொல்லி அந்த கம்பெனியோடைய மதிப்பு வந்து இருக்கணும். அப்படி கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா 19.2 பஜாஜ் ஆட்டோவோட மதிப்பு தான் 19.2%. ஸோ ஆன்சர் வந்து கிட்டத்தட்ட பாதி டபுளாக இருக்கிறது வந்து எந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா பஜாஜோட மதிப்பு தான் வந்து பாதியாக இருக்குது. இது ரெண்டுலேயும் கம்பேர் பண்ண மொத்தத்தில். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 88வது கொஸ்டின். How much degree of the area of covered is by Yamaha India Hero MotoCorp's market share in the pie chart? இந்த பை சார்ட்டில் மதிப்பு என்ன 100%. 100% மதிப்பு என்ன 360 டிகிரியா? இந்த வட்டத்தோட கோணம் வந்து 360 டிகிரி. ஸோ மொத்தம் வந்து 100% இருக்குது. மதிப்பு 360 டிகிரி. சரிங்களா? வட்டத்தோட கோணம் 360 டிகிரி. இதோட இந்த பர்சன்டேஜோட மதிப்பு 100%. அப்போ 100% வந்து 360 டிகிரி சமமாக இருக்கும். ஆனால் யமகா இந்தியாவோட மதிப்பு என்ன? யமகா இந்தியாவோட மதிப்பு 4.2%. அடுத்ததாக ஹீரோ மோட்டர் கார்ப்போட மதிப்பு என்ன 35.3%. ஈக்குவல் டு என்ன வரும் அப்படி பார்த்தீங்கன்னா 88வது கணக்கு 39.5%ன்றதான் ஆன்சர். ஸோ 1%ஓட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3.6. அப்போ 39.5%ஓட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 142.2ன்றதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் 89வது கொஸ்டின். அதே சேம் மாடல் தான். 3 companies with largest share market are combined together in pool A. pool Aல வந்து 3 கம்பெனியோடைய ஹையஸ்ட் ரேஞ்ச் இருக்கக்கூடிய கம்பெனி. அந்த ரிமைனிங் பூல் பியில் வந்து லோவஸ்ட் வேல்யூ இருக்கக்கூடிய கம்பெனியோடைய வேல்யூ சரிங்களா இருக்குது. ஆனால் வாட் இஸ் த அப்ராக்சிமேட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஏரியா அண்ட் டிகிரிஸ் ஆஃப் பூல் ஏ அண்ட் பூல் பி? பூல் ஏக்கும் பூல் பிக்கும் இடையே உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து டிகிரியில் எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? பூல் ஏல வந்து எது வரும் லார்ஜஸ்ட் 3 என்ன வரும் 35.3
3 ப்ளஸ் 19.2 ப்ளஸ் 25.1. இதோட மதிப்பு டோட்டல் எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 79.6%. அப்போ மிச்சம் வந்து பூல் பியோட மதிப்பு என்ன இருக்கும்? 100%. 79.6 போச்சுன்னா 20.4% இருக்குமா? இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 59.2% வந்து இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அப்போ அதை டிகிரியில் மாற்றணும் அப்படின்னா 100%ஓட மதிப்பு 360 அப்படின்னா 59.2%ஓட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 213 சொல்லி அப்ராக்சிமேட்டாக வரும். சரிங்களா? அப்ராக்சிமேட்டாக 213 சொல்லி வரும். சரிங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.